பரம்பரை பரம்பரையா என் குடும்பத்துக்கு படியளக்கிற தாயே, உன்னை நம்பித்தான் என் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்ன கைவிட்டடாத தாயே. அடியே காமதேனு, ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டுட்டு வா. இந்தாங்க மாமா தண்ணி. இப்பதான் புரியுது. எல்லாரும் வரிசையா நில்லுங்கப்பா. ஏன் எரும மாட்டுக்கு கோபம் வரும்படியா யாரும் நடந்துக்காதீங்க. ஆமா. ஏயா பூபதி, வர வர பால் ஒரே தண்ணியா இருக்கு. யாரும் அறிவு கட்டவனா இருக்கான். பால் தண்ணியா இல்லாம கட்டி கட்டியாவா இருக்கு, பொட்டலம் கட்டி கொடுக்கற மாதிரி. இந்த பாலை குடிச்சு போட்டு தாண்டா உன் பொண்டாட்டி வருஷத்துக்கு 2 புள்ளையா பெத்து தள்ளுறான். பால் ஊத்து மாமா. ஏண்டா பால் வாங்க வந்தியா நெய் வாங்க வந்தியா? இதுல பால் ஊத்துனா போதும் அம்மா. இதுல வாங்கினா மோந்து பார்த்தாலே பால் தீர்ந்து போகும்டா. கொண்டா இந்தா. பசங்க வாங்க, இதான் நம்ம வக்கீல் வீடு. பாத்து பாத்து ஒண்ணு இல்ல, சாணி மேய்ச்சிடாதீங்க. ஆமா, பெரிய வக்கீல் சொல்ற மாட்டுக்கொட்டையில போட மாட்டிருக்காரு. அது வந்துங்க, இந்த மாட்டாஸ்பத்திரி டாக்டர் மாதிரி இவர் மாட்டாஸ்பத்திரி வக்கீல். ஆடு மாடு எருமை எல்லாத்துக்கும் கேஸ் பாப்பாரு. என்னையா பூபதி? என்னப்பா? ஏயா எருமைக்கெல்லாம் எனிமாவா கொடுத்திருக்க? இந்த நாத்தம் நாருது. அது கிடக்குது. ஆமா, நீ வீட்டு வாடகை பாக்கி, பால் பணம் பாக்கி, அதெல்லாம் எப்ப கறக்க போற? கறக்காம விட்டுருவோமா? அதுக்கு தானே பெரிய கறவை மாடா கூட்டியாந்துருக்கோம். பெரிய பார்ட்டியா, பணம் எப்படி வந்துரும்? ஏமா தாத்தாவுக்கு பால்ல கொஞ்சம் குங்கும உப்பு போட்டு குடுக்கிறது எரும மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. இது தாத்தா இல்லையா, இதுக்கு பர்த்தா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா ஒன்னையும் பிடிச்சு கம்பத்துல கட்டுவாரு. இதுக்கிட்ட அந்த காலத்திலேயே பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க. என்ன? கொக்கொக்க குஹா டக்கக்க டஹா. ஏன் சொன்னவருக்கு என்ன திக்குவாயா? கோமேத வாயில ஊத்தி போடுவாங்க. வாங்க, இதுதான் வீடுங்களா? வாங்க உட்காருங்க. முருகா, அவர்தான். என்ன பாடி மன்னிக்கணும், பெரிய சேரா இல்லாம போயிடுச்சு. உன் அளவுல ஷேர் பண்ணிக்கிட்டா நான் எப்படி உட்கார முடியும்? அது என் கற்பனைக்கு மீறின உருவமா இருக்கீங்க. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்ன கேஸ் விஷயமா இங்க வந்திருக்கீங்க? திருட்டீங்களா? கற்பழிச்சிட்டீங்களா? கொலையே பண்ணிட்டீங்களா? அட நீ வேற ஏன் தம்பி, நீ சொல்றதெல்லாம் விட பயங்கரமான ஒரு குற்றத்தை பண்ணிட்டேன். ஐயோ, அப்படி என்னங்க செஞ்சிட்டீங்க? என் சக்திக்கு மீறி ஒருத்தன் மேல உட்காந்துட்டீங்களா? இல்ல, ஒருத்தங்கிட்ட 1000 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். உன் வக்கீல்கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துட்டேன்னா ஃபீஸா 200 ரூபாய் தரேன். 200 ரூபாயா? அப்ப பார்ட்டி பெருசுன்னு சொல்லு. பெரிய பார்ட்டியா? யானைகளுக்கே முன்னோடி இவர்தான்டா. வந்து பாரு. வணக்கம். அட பாவி நீயா? சார், என்ன சார் சட்டை பிடிக்கிறீங்க? அட நீ சும்மா இருப்பா. 1000 ரூபாய் கடன் கொடுத்துட்டு அலையறே இந்த பையனை தேடித்தானே. ராசத்தை மாத்திட்டேன்னா ஆளுமா மாறிடுவ. இப்ப பணத்துக்கு என்ன சொல்ற? ஏய், கேஸ் பிடிச்சிட லட்சணமா அது? ஆமா, நீ இவர்கிட்டயே கடன் வாங்கியிருப்பேன், எனக்கு என்ன தெரியும்? சார், இந்த ஒரு முறை அவரை மன்னிச்சு விட்டுருங்க சார். சார், இந்த மாச கடைசிக்குள்ள நான் வேற எவங்கிட்டயாவது கடன் வாங்கி உங்க கடன் அடைச்சிடுறேன் சார். லாஸ்ட் வாணி, சொன்னபடி பணம் வெள்ள கூண்டில் ஏற்றிடுவேன். ஜாக்கிரதை. சாரி முரளி, உனக்கு கேஸ் கொண்டு வரேன்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு கேஸ கொண்டாந்துட்டேன்டா. ராஜு, நம்ம கஷ்டமெல்லாம் தீர்றதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்னடா? லாயர் ரகுராம் கிட்ட ஒரு 6 மாசம் ஜூனியரா பிராக்டிஸ் பண்ணா போதும். அதுக்கப்புறம் என் சொந்த காலிலேயே நான் நின்னுடுவேன். பால் சாப்பிடுங்க மாமா. மாட்டு மடியை கழுவி விடாம வந்துட்டேன். பாவம், ஈ முக்கியம். இருப்புல வந்துடுறேன். பேசாம இந்த மனுஷன் எரும மாட்டிக்கிட்டே போய் பாய போட்டிருக்கலாம். பொட்டும் புண்ணாக்கும் திங்கிற பாவி எனக்கு வந்து புருஷனா வச்சிருக்கான். அடேங்கப்பா, இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பெரிய கெட்டப்பு. அடையாண்டா,
கெட் அவுட்னு சொல்லிட்டா அப்புறம் அவ கெட்டப்ப பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? விடுற ஒரு ரசனை தான்டா. கிழிஞ்சது போ. என்ன மாதிரி அனாட்டமி அவளுக்கு. டீனஸ் செல்ல மாதிரி உடம்பு, ரோமன் நோஸ் மாதிரி மூக்கு, மோனோலிசா மாதிரி உதடு, சரியான தூங்கு மூஞ்சி பைய. எங்க அந்த நேரத்துல இதோ வரேன். என்னடா அது? நாளையில இருந்து நமக்கு ஆகாரமே இதுதான். அட பாவி, எதுல இவ்வளவு பால்? பூபதி வீட்டு எரும மடியில கைய வச்சேன். ராஸ்கல், திருட்டு பாலா? வேற வழி முரளி, இனிமே நமக்கு இத வச்சுதான் எல்லா ஐட்டமும். பால் போளி, பால் கோவா, பால் பாயசம், எல்லாமே பால். மாட்டிக்கிட்டா அடி விழும் செருப்பால். அதுவும் பால் தாண்டா. அட்ரஸ் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அட்ரஸ் கிடைச்சதுனால தான் வந்தேன். என்ன விஷயம்? நான் வந்து மிஸ்டர் முரளி, அன்னைக்கு உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்காம கண்டுபடி திட்டி அனுப்பிச்சிட்டேன். இப்ப யாருன்னு தெரிஞ்சுட்டு திட்ட வந்தீங்களா? பின்ன why should I funk? முரளி, I'm சக்தி. காலேஜில் புதுசா ஜாயின் பண்றப்போ உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். ஐ லவ் யூன்னு சொல்ற அளவுக்கு. லவ்வா? பணம் இல்லாதவங்கள மனுஷராவே மதிக்காத கூட்டமாச்சே நீங்க. நீங்க பணம் இல்லாதவன் நினைக்கிறீங்க? எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்களை பெரிய லாயர் ஆக்கிடுவாரு. வாங்க போலாம். பணக்கார பொண்ணு இல்லையா, அதான் கார் எடுத்துட்டு காய்கறி வாங்க போற மாதிரி காதலையும் வாங்கிடலாங்கிற அகம்பாவம். முரளி, இனிமே உங்க அப்பாவை சந்திக்கிறதுங்கிறது அவருக்கு சரிசமமா கோர்ட்ல தானே தவிர உங்க வீட்டுல இல்ல. அதுக்கப்புறம் தான் என் லைஃப்ல காதல், மண்ணாங்கட்டி, மத்ததெல்லாம். அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி அநாகரிகமா கத்தல, நிதானமா பண்பாட்டோட சொல்றேன். ப்ளீஸ் கெட் அவுட். ஐ மீன் வாட் ஐ செட் ஜஸ்ட் நவ். யாரா அது? ரகுராமன் டாக்டர். என்னடா சொல்ற நீ? உன் கனவு தேவதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாளா? தேவதைங்க கனவுல வந்தா தான் அழகா இருப்பாங்க, வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டாங்க. இந்த கதை தானே வேணாங்கிறது. ஒத்து வராம தான் உன் கவுனை கொடுத்து அமைச்சிருக்கேன் அவகிட்ட. கவுன்? மேடம் மேடம் மேடம், கவலைப்படாதீங்க. உங்களை விட்டு நான் இன்னும் போகல. அப்பாவையும் என்னையும் எடுத்தெறிஞ்சு பேசுனீங்களே, உங்க சுயமரியாதை. ஐ லைக் இட். அதெல்லாம் சரிதான், கவுன் என்னோடது. Still, I love you. டக டக ஜிகு ஜிகு டக டக ஜிகு ஜிகு வந்தாள். டக டக ஜிகு ஜிகு டக டக ஜிகு ஜிகு கங்கை. டக டக ஜிகு ஜிகு டக டக ஜிகு ஜிகு வந்தாள்.
ஐயோ ஐயோ அம்மா காமதேனு நீயா அம்மா என்ன மன்னிச்சிருமா எனக்கு பசி வேற வழி தெரியல அதான் எருமை பாலுக்கு வந்தேன் அம்மா சத்தியமா சொல்றேன் என்ன மன்னிச்சு விட்டுரு இனிமே இந்த பக்கம் நான் சத்தியமா எட்டு கூட பார்க்க மாட்டேமா அப்பா ஏண்டா ராஜு இப்பதான் திருட்டு பால் கறக்கறத விட்டுட்டியே அப்புறம் ராத்திரி நேரத்துல மாட்டு குட்டையில இன்னும் என்னடா வேலை அதே அப்ப எருமை பால் இப்ப இன்பத்து பால் என்னடா சொல்ற சப்போஸ் என்னது இது உனக்கு என்னடா என் பணக்கார மாமா எனக்கு பொண்ணு தரேன்னு எழுதிருக்காரா யாரு உன் பெரிய மாமா சுந்தரமா அவரேதான் அனாத பயலா இருந்த என்ன இங்க அனுப்பி படிக்க வைக்க பார்த்தாரு நமக்கு யாருல அவர் உனக்கு அனுப்புன பணத்துல இல்லாண்டா நான் படிச்சேன் நீ படிச்ச என்ன நான் படிச்ச என்ன மொத்தத்துல படிச்சா சோத்துக்கு லாட்டரி அடிக்க வேண்டியதுதான் தெரிஞ்சு போச்சே இனிமேலும் நீ என் கூட இருந்துட்டு கஷ்டப்படாம நீயாச்சும் ஊர்ல போய் செட்டில் ஆயிடு முரளி ஆமா என் சிநேகித சோறு போடாது பட்னி தான் போடும் நீ ஊருக்கே போயிடு அப்பா உனக்கு 100 ஆயுசுமா உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நானும் என்ன பத்தி தான் பேச வந்திருக்கேன் என்ன விஷயம் உங்களுக்கு செலவு வைக்க போறேன் நீ என்ன செலவு ஏன் கல்யாண செலவு எஸ் நான் ஒருத்தரை லவ் பண்றேன் அவருக்கே நீங்க என்ன கட்டி வைக்க போறீங்க நீங்க நான் அவரு 3 பேரும் இந்த வீட்ல சந்தோஷமா இருக்க போறோம் தட்ஸ் ஆல் ஓகே அப்படியா யாருமா அந்த பையன் அதுக்கு தான் நான் அவரை இங்க வர சொல்லிருக்கேனே முரளி சத்தியமா சக்தி தானே உன்னை இங்க வர சொன்னா ஆமா இல்ல அடிக்கடி விழுந்தா ஓடுறது கூட வழி இருக்காது போல் இருக்க நீயா ஹாய் முரளி வாங்க ஆ. வாங்க வாங்கத்தானே வந்திருக்கோம் அப்பா மிஸ்டர் முரளி பிஏபிஎல் உங்க ரகம் தான் ஹலோ முரளி அவரோட திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜு ஹலோ ராஜு நீங்க என்ன செய்றீங்க அதை தாங்க பிறந்ததுல யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு முடிவுக்கு வர முடியல சரி ஐயோ எங்கேயோ போகுதுடா சோஃபா முரளி என்ன சாப்பிடுறீங்க 2 இட்லி 2 பட்டர் மசாலா மத்தபடி வீட்டுல என்ன இருக்கோ கொண்டுறலாம் ஆனா அந்த பால் ஐட்டம் மட்டும் வேண்டாம் ஏன்னா திகட்டி போச்சு ஓகே ஐ வில் கிவ் யூ a heavy tiffin ஆனா பில்ல கொண்டு வந்துடாதீங்க அப்பா நீங்க பேசிட்டு இருங்க யா உங்களை கோர்ட்ல பல நாள் பார்த்திருக்கேன் உன்னை தெருவுல பல நாள் பார்த்திருக்கேன் சார் யூ ராஸ்கல் வார்த்தை பெருசா இருக்கும்னு அப்பவே நினைச்சேன் என்ன துணிச்சல் இருந்தா என் பொண்ண கல்யாணம்னு பேசுற அளவுக்கு மாத்திருப்ப அது தப்புதான் சார் வாடா போயிடலாம் சார் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க தொலைச்சிருவேன் எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு உன்னை ஆளே அட்ரஸ் தெரியாம பண்ணிடுவேன் என் அட்ரஸ் தேடி வந்ததே உங்க பொண்ணு தான் ரிமெம்பர் இட் ரிமெம்பர் இட் அவ விளையாட்டு குழந்தை என் பணம் காசுக்காக தான் நீ அவளை மயக்கிருக்க என்ன ரொம்ப சீப்பா நினைச்சிட்டீங்க நோ உன்னை நான் மனுஷனாவே நினைக்கல காரணம் நான் ஏழை அப்ப விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும் இப்படி நீங்க இன்சல்ட் பண்றது உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சா பயமுறுத்துறியா பயப்படாதீங்க நான் அவகிட்ட சொல்ல மாட்டேன் ஏன்னா ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்டேட்டஸ் உள்ளவனுக்கு தாண்டா உனக்கு இருக்கிறது ஏழை குறும்பு இது பணக்கார திமிரு எப்ப நானும் உங்க அளவுக்கு பேர் வாங்கி நீங்களே என்ன பெரிய லாயர் ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் எங்க 2 பேருக்கு கல்யாணம் Now, I respect your self-respect, Mr. Murali. எனக்கு தெரியும் டாடி இவரை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கும்னு சாப்பிடுங்க வேண்டாம் ஏன்
மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் தான் மாமனார் வீட்டுல கை நினைக்கணும் இல்லைங்களா மிஸ்டர் ரகுராமன்? யூ ஆர் கரெக்ட். டில்லி எருமைதான் என்ன வாட்ட சாட்டமா இருக்குது. எங்க போயிட்டா? எருமையா உதச்சிச்சு. என்ன காப்பாத்துறா? அயோக்கிய ராஸ்கல். சார் சார் யாராவது மூணாவது. இனிமே நீங்க 2 பேரும் 1 நிமிஷம் கூட இருக்கப்படாது. சார் நடுராத்திரியே திருடுப்புன்னு கால் பண்ண சொன்னா எங்க சார் போறது? நானும் நடுராத்திரியில வேண்டாம் பார்த்தேன் அக்கிரமத்தை. சாரி சார், தப்பு நடந்துருச்சு. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப நீங்க கிளம்பல, நானே வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியில எறிஞ்சிருவேன். வேண்டாம் சார், நாங்களே காலி பண்ணிடுறோம். அம்மா தாயே பாபடி. காமோ இனிமேலாவது திருந்தி வாழுமா? தொடர வாடவா. வெட்டி எறிஞ்சு அடிக்காதப்பா. என்னால முடியல. தொட்டி எல்லாம் நீயே பேக் பண்ணிடுறியா? சொல்ற உன்னால எனக்கு கிட்ட பேரு பேச மூணு போய் சொல்ல நீ போறையா? நீ இன்னொரு பொண்டாட்டியை கட்டிக்காத. ஒரு எருமை மாட்டை வாங்கி கட்டி பூஜை பண்ணு. அதுக்குதான் நீ லாய்க்கு. அண்ணே, நடந்தது நடந்து போச்சு, அதை விடுங்க. அப்ப நாங்க வர்றோம். சார், இங்க பக்கத்து வீட்டுல முரளின்னு ஒருத்தர் இருந்தாரு. முரளியாவது புரளியாவது இங்க எவனும் கிடையாது. பா பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கிற அவனுக்கு சாவகாசம் வச்சுக்காத, ஆபத்து. நேர்ல பார்த்தவரு இவரையே கேளு. அதை ஏமா கேக்குறேன்? அவனுங்களுக்கு 1000 பொம்பளைங்களோட சகவாசம். குடி வச்சு இவர் குடியே அது வேற, ஏன் அசிங்கம். அதனால அவனுங்களை வீட்டை விட்டே துரத்திட்டார். நான் தரத்துல என்ன தப்புன்னு அந்த பக்கத்து விட்டு பூக்காரிட்டு போயிட்டானுங்களே.